ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் கைமணம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேழ்வரகு அடையும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது பெரியவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த சுவையான கேழ்வரகு அடை செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 1 கப் கேழ்வரகு மாவு, 1 கப் நறுக்கி வச்ச கீரை. அது கீரை நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம், சிறுகீரை எடுத்துக்கலாம், அந்தமாரி வேறு எந்த கீரைனாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் முருங்கைக்கீரை வச்சுருக்கனால முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான பொருள். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்தை எடுத்து அது கூடவே நம்ம எடுத்து வச்ச கேழ்வரகு அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அது கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் நம்ம கீரை எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த கீரையை நல்லா பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துடணும். சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பை அதில் சேர்த்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசையணும். அந்த மாவை நீங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அது நீங்கள் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் பார்த்திங்களா, அதோட கொஞ்சம் கையில் ஒட்டாத மாரி நம்ம பிசையணும். ஏன்னா நம்ம கல்லில் போட்டு நம்ம தட்டு தான் போகிறோம், அந்தமாரி நம்மளுக்கு வேணும். அந்தமாரி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஓரமாக வச்சிடணும். இப்போ நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அது கூடவே நம்ம தேங்காவை நல்லா நறுக்கி அது கூட போட்டுடணும். போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் நல்லா உடச்சி போட்டுடணும். போட்டுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் உடச்சிக்கல்லையை போட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் அதை ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அதை தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அது கூடவே கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். உங்களுக்கு வெங்காயம் போட்டு தாளிக்கனாலும் தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு அந்த சட்னியில் நம்ம ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் போட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கணும். அதை இப்போ நம்ம கரைச்சிச்ச மாவை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு ஸ்லிம்மில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும். அது ஏன்னா நம்ம இப்போ ராகி மாவு தான் நம்ம கரைக்கிறோம், அது நம்ம கையில் ஒட்டும். அதனால நம்ம தண்ணியில் தொட்டு நம்ம மாவு எடுத்தோம்னா நம்ம கையில் ஒட்டாது. இப்போ நம்ம தண்ணி லைட்டாக கையில் தொட்டுட்டு அந்த மாவை ஒரு உருண்டை மாதிரி கையில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம அந்த உருண்டையாகவே நம்ம தோசை தவாவில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கையில் திருப்பி எடுத்துகிட்டு அதில் தட்டணும் தோசை தவாவில். ஏன்னா நம்ம கையில் தண்ணி எடுக்கணும்னா திருப்பியும் அந்த தோசை தவாவில் நம்ம கை வைக்கும் போது சுடும். அதனால் திருப்பி தண்ணி கையில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா தட்டி ரவுண்டாக தட்டிக்கணும். நீங்கள் ரவுண்டாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அது நல்லாயிருக்கும். இப்போது இது 2 பக்கமும் நல்லா நல்லா வாசனை வந்துடுச்சு. சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்குது. இப்போ நம்ம அந்த தவாலேருந்து எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக இன்னொன்று சுட்டி காட்டுறேன். அது எப்படி சுட்டுறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மாவை கையில் எடுத்து ஒரு உருண்டை மாதிரி ஆக்கி தவாவில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா தட்டணும். தட்டிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் அது நல்லா அடிப்பக்கம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அது நீங்கள் திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா மேலே ப்ரௌனாக தெரியும். அதே சமயத்தில் நீங்கள் திருப்பி அந்த சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா அது சைடு ப்ரௌன் ஆகிரும். அது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டிங்கன்னா உள்பக்கம் நல்லா வெந்துடும். நீங்கள் இது அப்படியே எடுத்து தட்டில் வச்சிங்கன்னா உங்களோட டிஷ் முடிஞ்சிடுச்சு. இது எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம். உங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் எப்படி இருக்கும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.